ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வானத்துல ஒரே இடத்துல 4 நிலாக்கள் அதிசயமாக தோன்றியிருக்கிறது. அது எவ்வாறு நிகழ்ந்தது, அதற்கு காரணங்கள் என்ன, அது எங்கு தோன்றியது என்பது போன்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ரஷ்யாவில் 4 நிலாக்கள் வானத்துல பிப்ரவரி 1 2026 அன்று தோன்றுகிறது. ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற இடத்துல தான் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. மக்கள் முதல்ல ஏஐ மூலமாக ஜெனரேட் செய்து இவ்வாறு தோன்றுகிறது என்று எண்ணினார்கள். பிறகு மக்களில் சிலர் கிராக் ஏஐ இதனிடம் இது பற்றிய உண்மையை கேட்டுள்ளார்கள். அதுவும் 4 நிலாக்கள் தோன்றியது உண்மைதான் என்று பதிலை கொடுத்துள்ளது. அதற்கு பிறகு கூகுள் போன்றவற்றில் விசாரித்து அவை உண்மை என்று தெரிந்த பிறகு சோசியல் மீடியாவில் மக்கள் இதை வெளியிட தொடங்கியுள்ளனர். ரோப் கூறும்பொழுது இது ஒரு மாப் மூன், அதாவது மாய எதிரி தோன்றியது என்றது போல் கூறியுள்ளார். இவ்வாறு 4 நிலாக்கள் தோன்றியதை இது ஒரு ரேர் செலிஸ்டியல் ஈவெண்ட் என்றும் இதை பாரத்தலின் என்றும் அழைத்தார்கள். இந்த மாய தோற்றம் கோடை ஜாலத்தில் நமக்கு தோன்றுவது போல் தோன்றியிருக்கலாம் என்றும் ஒரு சாரார் கூறியுள்ளார். அதாவது இல்லூஷன் ஆஃப் மல்டிபிள் மூன், அதாவது நமக்கு ஒரு நிலவு மேலும் 3 நிலவாக காட்சி தோன்றியிருக்கலாம் என்றும் கூறியிருந்தார். மற்றொரு காரணம் என்ன கூறினார்கள் என்றால், மூன் லைட் பாசிங் த்ரூ த ஐஸ் கிரைஸ்டல் இந்த அப்பர் அட்மாஸ்பியர் அதனால் தோன்றியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார். மூன்லைட் இந்த ஐஸ் கிரைஸ்டல் பாஸ் ஆகும் போது அது மேல் பக்கம் அவ்வாறு தோற்றம் அளித்திருக்கலாம் என்று கூறியிருந்தார். இது ஒன்று பூமியின் மேல் தோன்றும் ஒரு அபிஷியல் இலூஷன் என்று கூறியிருந்தாங்க. இந்த பிக்கர் கிரைஸ்டல்ஸை டாலர் மாப் மூன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு என்று கூறியுள்ளார். ஆனால் இதை பற்றி விஞ்ஞானிகள் கூறும்போது இது ஒரு பாரசெலின் என்று கூறினார். ஒரு போலி நிலவு, அதாவது மாப் மூன் என்றும் இதை கணித்தார்கள். வளிமண்டலத்தில் உள்ள பனிப்படிகங்கள் வழியாக நிலவொளி ஒளிவிலகல் ஏற்பட்டு போலியான நிலவுகளை உருவாக்குவதால் ஏற்படும் ஒளியியல் மாயை தான் இதற்கு காரணம் என்றும் கூறினார். இந்த படிவங்கள் மெல்லியதாகவும் தட்டு வடிவமாகவும் அறுகோண வடிவமாகவும் இருக்கும் என்றும் அது பூமியின் மேற்பரப்புக்கு மேல ஒளி வடிவமாக மிதக்கின்றன என்றும் கூறினார்கள். இந்த படிவங்களில் ஏற்படும் ஒளிதான் ஒளி விலகல் ஏற்பட்டு இவ்வாறு தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்றும் ஒளியியல் சார்ந்தது என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். கடந்த பிப்ரவரி 1 அன்று ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தோன்றிய இந்த நிகழ்வு ஒரு வானில் தோன்றிய ஒரு அதிசய நிகழ்வாக கருதப்பட்ட அதற்கு காரணங்கள் பல விதத்தில் கூறினாலும் விஞ்ஞானிகள் பலவித காரணங்களை கூறியுள்ளார். நாசா வெளியிட்டு இருக்கும் அறிக்கையில் கூறியதாவது, எக்ஸ்ட்ரா மூன்ஸ் வந்ததை பார்க்கும்போது அது உண்மையான ஒரிஜினல் நிலவிலிருந்து 22 டிகிரி தள்ளி இருந்தது என்றும் அது திட்ட இல்லை என்று கூறியுள்ளார்கள். ஆகையால் இது உண்மையான நிலவுக்கு அருகே பார்க்க முடியாதது என்றும் இது ஒரு மாக் மூன்ஸ், அதாவது போலி நிலவுகள் என்றும் கூறியுள்ளார்கள். இந்த பாரசெலின் போலி நிலவுகள் தான் தோன்றியுள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறினாலும் அதற்கு 3 காரணங்கள் அமைய வேண்டும் என்று கூறியுள்ளார். அதாவது குட் டைமிங், கிளியர் ஸ்கை இருக்கணும், மூன்றாவதாக பிட் ஆஃப் லக்கும் இருக்கணும் போன்ற காரணங்களால் தான் இத்தகைய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும் என்றும் கூறியுள்ளாங்க. ஆனால் இத்தகைய தோற்றங்கள் எத்தகைய ஆபத்தையும் உண்டாக்காது என்றும் அந்த ஒளியியல் சார்ந்தது என்றும் இந்த விஞ்ஞானிகள் உறுதி கூறியுள்ளனர். ஆகையால் இதை வைத்து மக்கள் பயப்பட தேவையில்லை என்றும் உறுதி கூறியுள்ளனர். ரஷ்யாவில் பீட்டர்ஸ்பர்க் அருகில் தோன்றிய இந்த 4 நிலவுகள் ஒரு அரிய நிகழ்வாக தோன்றினாலும் இது மக்களுக்கு ஒரு அதிசயமாகவும் அரிய நிகழ்வாகவும் உணர்ந்தார்கள்.